Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa salatu wassalam ala ibadihi alladhina istafa hususan ala aftarihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa alihi wa sahbihi ajma'in amma ba'd. இமாம்கள்லாம் பயான் பண்ணுவதற்கு முன்னாடி ஒரு துவா ஓதுவாங்க. அந்த துவாவை பற்றி உங்க எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். அதே போன்று இந்த துவா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக தான் வந்தது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த துவா தான் ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இது பார்த்தீங்கன்னா சூரா தாஹால 25வது வசனத்தில் வந்திருக்கும். கண்ணியமிகு இமாம்கள் பயான் பேசுவதற்கு முன்னாடி இந்த துவா ஓதிட்டு தான் பயான் பண்ணுவாங்க. இந்த துவா பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட பேசுவதற்கு முன்னாடி இந்த துவாவை கேட்டுட்டு தான் போய் பேசுவாங்க. கால ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி, ரப்பே என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்குவாயாக, வ யஸ்ஸிர் அம்ரி என்னுடைய செயல்களை நீ இலகுவாக்குவாயாக, வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடுவாயாக, யஃப்கஹு கௌலி நான் கூறுவதை மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்பாங்க. இது எதனால் இந்த துவா கேட்டிருப்பாங்கன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசும்போது கொஞ்சம் திக்கி தான் பேசுவாங்க. ஸோ ஏன் இந்த துவா கேட்காங்கன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸ்ட்ரைட்டாக ஃபிரௌன்ட்ட போய் பேசும்போது அவங்க திக்கி பேசினா ஃபிரௌனுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே புரியாமல் இருந்துடக்கூடாது, நான் பேசக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக அவங்களுக்கு கன்வே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த துவாவை கேட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ எதனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திக்கி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தவளக்கூடிய வயதில் இருக்கும்போது ஃபிரௌனுக்கு தொடர்ந்து சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது இந்த குழந்தை தான் நம்மளுடைய ஆட்சியை, நம்மளுடைய அந்த எகிப்திய சாம்ராஜ்யத்தை அழிக்கக்கூடிய குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு தொடர்ந்து சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. முதல்ல எப்போ இந்த சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு நாள் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தூக்கி வைத்து கொண்டு இருக்கும்போது அவங்களுடைய தாடியை பிடிச்சி ஒரு இழுப்பாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த தாடியை பிடிச்சி இழுக்கையில் ஃபிரௌனுடைய அந்த சின்னில் இன்ஜுரி மாதிரி ஏற்பட்டுரும். ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி இவ்வளவு பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரௌனுக்கு இந்த குழந்தை தான் நம்மளுடைய ஆட்சியை அழிக்க வந்த குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் எழும்பிடும். இப்போ ஃபிரௌன் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஆலோசகர்கள்ட்ட கேட்பாங்க. அதற்கு அந்த ஆலோசகர்கள்லாம் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னால், இந்த குழந்தைய ஒரு இடத்துல வச்சிருவோம், அதற்கு பக்கத்தில் 2 தட்டுகள் வைப்போம், அந்த 2 பிளேட்டில் ஒரு பிளேட்டில் நெருப்பு கங்குகளை வைக்கணும், இன்னொரு பிளேட்டில் பேரிச்சம்பழங்களை வைக்கணும். ஆக்சுவலாக குழந்தையுடைய கண்ணுக்கு எது ரொம்ப கலர்ஃபுல்லாக, எது ரொம்ப ஷைனிங்காக இருக்குதோ அதை தான் போய் எடுக்க போவோம். நெருப்பினால் சுடப்பட்ட கங்கு எப்படி இருக்கும், பார்க்க ஷைனிங்காக இருக்கும், ஆனால் அதை போய் தொட்டனா கையில் இன்ஜுரி ஆயிரும். பேரிச்சம்பழம் பார்க்க எப்படி இருக்கும், அது பார்க்க கருப்பாக இருக்கும், ஆனால் அதை தொட்டால் எதுவுமே ஆகாது. ரீசெண்டாக கூட ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொன்னால், குழந்தைகளை ஒரு இடத்துல விட்டுருவாங்க, விட்டுட்டு அதற்கு பக்கத்தில் நிறைய பாம்புகளை விடுவாங்க. குழந்தை எந்த பயமும் இல்லாமல் அந்த பாம்பை போய் தொட போகும். இந்த ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கு இயற்கையாகவே 2 விஷயத்தின் மூலமாக தான் பயமே வரும். அதில் ஒன்று, ஒரு உயரத்திலிருந்து கீழே விழும்போது அவங்களுக்கு பயம் ஏற்படும். இன்னொன்று லவுடான நாய்ஸை, அதாவது சத்தம் கேட்டானா பயப்படும். இந்த 2 விஷயமும் தான் இயற்கையாகவே அவங்களுக்கு பயம் ஏற்படுற மாதிரி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. இந்த 2 விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயமுமே தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மூலமாக இல்லாட்டி கேட்டதன் மூலமாக தான் அவங்களுக்கு பயமே வரும். ஸோ குழந்தையாக இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு கங்கை போய் தொடுற மாதிரியோ இல்லாட்டி ஒரு நெருப்பை போய் தொடுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மூசா நபி ஒரு சாதாரண நார்மலான குழந்தையாக இருந்தால் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் நெருப்பு கங்கை தொடுவாங்க. அப்படி இல்லாமல் யூதர்களுடைய வேதத்தில் குறிப்பிடப்படக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபிரௌன் முடிவு பண்ணுறான், நிச்சயமாக இந்த குழந்தை பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்கள கொலை பண்ணிடணும். அப்படி இல்லாமல் மற்ற குழந்தைகளை மாதிரி நெருப்பு கங்கை எடுக்க போனாங்கன்னு சொன்னால் நம்ம இந்த குழந்தைய கொலை செய்ய வேணான்னு முடிவு எடுக்கிறோம். இப்போ இந்த ஆராய்ச்சி செய்யப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே அந்த இடத்துல விடுறாங்க. பக்கத்தில் 2 தட்டுகளில் ஒரு தட்டில் பேரிச்சம்பழங்கள், இன்னொரு தட்டில் நெருப்பு கங்குகள். இப்போ 2ஐயும் வைத்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார், அவங்க இறை தூதர். சாதாரணமான குழந்தையாக இருந்தால் நிச்சயமாக போய் அந்த நெருப்பு கங்கை தான் எடுக்க போயிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த நெருப்பு கங்கு தான் பார்க்க கலர்ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கும், குழந்தையுடைய கண்ணு அதை தான் எடுக்க போகும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார், அவங்க இயற்கையாகவே இறை தூதர்னு சொல்லியிருந்தோம். இறை தூதர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு சிறு வயதிலேயே அல்லாஹு தஆலா ஆற்றலையும் அறிவையும் கொடுத்துருப்பான். ஸோ அவங்க மற்ற குழந்தைகள் மாதிரி நார்மலாக திங்க் பண்ணாமல் ரேஷ்னலாக திங்க் பண்ணி அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த பேரிச்சம்பழத்தை தான் எடுக்க போனாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க கொலை செய்யப்பட்டுருவாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து தடுக்கிறாங்க. அவங்க பேரிச்சம்பழத்தை எடுக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கையை வந்து ஒரு தட்டுறாங்க.
இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கை பேரிச்சம்பளத்திலிருந்து அந்த நெருப்புடைய அந்த கங்கு இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய கை போகுது. இப்போ அந்த நெருப்பு கங்கை எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாயில் போட்டுடுறாங்க. போட்டதன் மூலமாக அவங்களுடைய வாய் ஃபுல்லாக பேர்ன் ஆயிடுது. அப்படி அவங்க போட்டதுனால தான் அவங்க கடைசி வரைக்குமே திக்கி திக்கி பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. இயற்கையாகவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்லா பேசக்கூடியவங்க தான். அவங்க திக்கி திக்கி பேசுகிறதுக்கு காரணமே இந்த நெருப்பு கங்கை எடுத்து வாயில் போட்டதால தான். அடுத்த செய்தி, அந்த ஆர்டர் படி அந்த சீக்வன்ஸில் இன்னொரு செய்தி வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் பயணத்துக்கு போகும்போது ஒரு இனிமையான ஒரு மகத்துவமிக்க ஒரு மனத்தை உணர்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இது எந்த மாதிரியான மனம், இது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணிடத்திலிருந்து வருது. இந்த பெண் ஃபிரௌனுடைய அரண்மனையில் ஃபிரௌனுடைய மகளுக்கு முடிவாரி விடுற அந்த பொறுப்பில் இருந்தாங்க. அவங்க இந்த உலகத்தில் உறுதியாக இருந்ததன் காரணத்தினால அல்லாஹு தாலா இப்படி ஒரு பரிசு அவங்களுக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண்ணுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இந்த பெண் ஃபிரௌனுடைய காலத்தில் இந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு முடிவாரி விட்டாங்கல்ல, அந்த பெண்ணுடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பெண்ணான ஃபிரௌனுடைய மகளுடைய பேர் என்னன்னு சொன்னால் மஷீதா பின் ஃபிரௌன் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த பெண் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள முதல்ல அந்த நதியிலிருந்து எடுத்து ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கொடுத்தாங்கங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த செய்தி பலகீனமான செய்தி என்று உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகளும் உள்ளது. இந்த பெண் ஃபிரௌனுடைய அரண்மனையில் எந்த பொறுப்பில் இருந்தாங்கன்னா ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸராக, அதாவது முடி வாரக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தாங்க. இப்போ ஃபிரௌன் சொல்கிறான், அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னையை தான் நீங்கள் கடவுளாக ரப்பாக நீங்கள் நினைக்கணும், என்னையை தவிர மற்ற யாரையுமே நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அந்த அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடியவங்க, குறிப்பாக அந்த பணிப்பெண்கள் எல்லாருமே இந்த கட்டளையின் கீழே தான் அவங்க ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. இப்போ நம்ம சொன்னோம்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் முகர்ந்தாங்கல்ல, அந்த பெண் இந்த ஃபிரௌனுடைய மாளிகையில் தான் வேலை பார்க்குறாங்க. அந்த பெண் ஃபிரௌனுடைய மாளிகையில் வேலை பார்த்தாலும் அவங்க சீக்கிரட்டாக லாஹிலாக இல்லலான்ங்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. அவங்க அல்லாஹு தாலாவை தான் ரப்பாக ஏற்றுக்கொண்டாங்கங்கிறது அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த பெண் ஃபிரௌனுடைய மகளான மாஷிதா அவங்களுக்கு முடிவாரி கொண்டு இருக்கும்போது இப்போ அந்த சீப்பு தவறி கீழே விழுந்துருது. இப்போ நாம் எப்படி தும்மல் போட்டால் அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறோம், சில பேர் தும்மல் போடும் போது சத்தம் போட்டு அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவாங்க. ஏன் சில பப்ளிக் பிளேஸில் கூட ஆட்டோமேட்டிக்காக அல்ஹம்துலில்லான்னு சத்தம் போட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து அல்ஹம்துலில்லா சத்தமாக சொல்லிட்டு வந்ததால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவு செஞ்சிடும். எப்போம்லாம் தும்மல் போடுறாங்களோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாய் அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லிடும். ஏன்னு சொன்னால் இது அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிவு செஞ்சிடும். அதே போன்று தான் ஃபிரௌனுடைய காலத்தில் அந்த பெண் ஒரு முஸ்லீமாக இருந்தாங்க. இப்போ ஃபிரௌனுடைய மகளுக்கு முடிவாரி விட்டு கொண்டு இருக்கும்போது அந்த சீப்பு கீழே விழுந்திருந்து இப்போ அவங்க பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறாங்க. இப்போ ஃபிரௌனுடைய மகள் அந்த பணிப்பெண்கிட்ட கேட்குறாங்க, இப்போ ஏதோ நீங்கள் வாயில் விஸ்பர் பண்ணீங்களா, அதாவது முணுமுணுத்தீங்களா, அது என்னன்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஏதோ சொன்னீங்களா பிஸ்மில்லா அப்படின்னு சொல்கிறீங்களா, அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, ஆமாம் அது என்னுடைய ரப்பின் பேரால் அதை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபிரௌனுடைய மகள் அவங்க கேட்குறாங்க, ரப்புனா யார், என்னுடைய தந்தையை சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க, உங்கள் தந்தைக்கு ஒரு ரப்பு உண்டு, அந்த ரப்புடைய பேரில் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபிரௌனுடைய மகள் கேட்குறாங்க, இந்த விஷயத்தை நான் என்னுடைய தந்தைகிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க, எனக்கு எந்த பயமுமே இல்லை, நீங்கள் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபிரௌனுடைய காதுக்கு இந்த செய்தி போகுது. இப்போ ஃபிரௌன் அந்த பெண்ணை அழைத்து வர சொன்னால், நீ இந்த மாதிரி என்னுடைய மகள்கிட்ட எனக்கு மேலே ஒரு ரப்பு இருக்கான் அப்படின்னு நீ சொன்னியா அப்படின்னு இப்போ ஃபிரௌன் அந்த பணிப்பெண்கிட்ட கேட்குறான். உடனே அந்த பணிப்பெண் சொல்லிடுறாங்க, ஆமாம் நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக்கு, யாக்கூபு யூதர்கள்லாம் எந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ அந்த அல்லாஹு தாலாவை நானும் வணங்குறேன், நான் ரப்பாக ஏற்றுக்கிட்டேன், அவன் உனக்கும் ரப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் ஃபிரௌன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபிரௌன் அந்த பணிப்பெண்கிட்ட சொல்கிறான், நான் தான் இப்படி ஒரு அதிகாரத்தை, இப்படி ஒரு இடத்த உனக்கு கொடுத்துருக்குறேன், நான் தான் ஒவ்வொரு நாளும் உனக்கு உணவளிக்கிறேன், நீ எப்படி என்னை அல்லாமல் நீ வேற ஒரு ரப்பை நீ தேர்ந்தெடுப்ப அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, உன்னுடைய ரப்பு உனக்கு இந்த விஷயத்தை கொடுத்ததால தான் நீ எங்களுக்கு கொடுத்துருக்குற அப்படின்னு சொன்ன உடனே ஃபிரௌன் அவனுடைய சோல்ஜர்ஸ்க்கு கட்டளை இட்டுட்டான், இந்த பணிப்பெண்ணை நீங்கள் உடனே கொலை செஞ்சிருங்கன்னு கட்டளை இடுறான். அந்த பெண் எப்படி கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொன்னால் இதில் 2 கருத்துக்கள் இருக்குது. ஒரு கருத்து, அந்த பெண் அப்படி துண்டு துண்டாக வெட்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு செய்தியில் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியும் ஒரு செய்தி இருக்குது. அந்த பெண்ணுடைய குழந்தையை சிறைப்பிடித்து, நீ என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் உன்னுடைய குழந்தையும் நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஃபிரௌன் எச்சரிக்கை செஞ்சான். இந்த சூழ்நிலையிலையும் கூட அந்த பெண் உறுதியாக தான் இருந்தாங்க. இப்போ அந்த பெண்ணும் அவங்களுடைய குழந்தைகளும் நெருப்பினால் சுடப்பட்ட அந்த எண்ணெயில் போடப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்புகளை பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூரா புருஜில் வரக்கூடிய அஸ்ஹாபுல் உக்தூத் அப்படிங்கிற சமுதாயத்துடைய வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வரலாற்றின் இறுதியில் ஒரு குழந்தை பேசியிருக்கும் அவங்களுடைய தாயிட்ட,
நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கன்னு அந்த குழந்தை அவங்களுடைய தாயிட்ட பேசியிருக்கும். அதே போன்று ஃபிரௌன் இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தாங்களா, அதாவது கொதிக்கின்ற எண்ணெயில் விழும்படி தண்டனை கொடுத்தாங்களா? அப்படி விழுவதற்கு முன்னாடி அந்த குழந்தை அவங்களுடைய தாயிட்ட பேசிய மாதிரியும் ஒரு சில செய்திகள் இருக்குது. அது என்ன செய்தின்னு சொன்னால், அந்த உக்தூது சமுதாயத்தில் எப்படி அந்த குழந்தை அவங்களுடைய அம்மாட்ட பேசுவாங்களோ, அதாவது நீங்கள் கவலைப்பட வேணாம், நம்ம 2 பேரும் ஈமான் கொண்டதால் இந்த நேரத்தில் நம்ம நஷ்டம் அடைய மாட்டோம், லாபந்தான் அடைவோன்னு எப்படி அந்த குழந்தை பேசியதோ, அதே போன்று இந்த ஃபிரௌனுடைய ஆட்சியில் அந்த பெண் தண்டனை செய்யப்பட்டாங்கல்ல, அந்த பெண்ணிட்டையும் அந்த குழந்தையை பேசிய மாதிரியும் ஒரு சில செய்திகள் இருக்குது.